சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர்கள் அனைவரையும் இந்த லெந்து நாளிலே சந்திக்க கிடைத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வயது முதிர்ந்த ஒரு ஆண் ஒருவர் குழப்பங்கள் நிறைந்த மனதுடன் தன்னோடு பேசிய குரலையும் அந்த வார்த்தைகளையும் மீட்டு பார்த்து கொண்டு தான் செய்ய வேண்டிய விடயங்களையும் சிந்தித்து கொண்டு வனாந்தர வழியிலே நடந்து கொண்டிருந்தார். அனைத்தும் அவருக்கு சஞ்சலமாகவே இருந்தது. இத்தனை வருட விசுவாச எதிர்பார்ப்பின் பரிசாய் கிடைத்த தன்னுடைய மகனை இழக்கப் போவதை அவருடைய மனம் ஏற்க மறுத்தது. வயதின் ஒவ்வொரு வருடங்களும் நினைவுகளாக வந்து போயின. செத்துப்போன கற்பத்திலிருந்து பிள்ளையை பிறப்பிக்க கூடியவர், நிச்சயமாக எதையும் செய்யக்கூடியவர். இத்தனை வருடங்களாக அவருடன் நடந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பலம் எத்தனை என்று நான் இவ்வளவு பார்த்த பின்பு ஏன் பயப்படுவான் என்று அவருடைய மனம் அவருடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலுக்கும் உரமூட்டியது. ஆனாலும் மனித மனத்தின் பலவீனமான சிந்தனைகள் குழப்பங்களை ஏற்படுத்தின. எனினும் இறுதியில் விசுவாசமே வென்றது. ஆம், பயணத்தின் இறுதியில் அவர் தயாராகிவிட்டார். கற்களும் கட்டைகளும் கொண்டு உருவாக்கிய படுக்கையின் மீது தன்னுடைய ஒரே புத்திரனை படுக்க வைத்து அவன் மீது தன் கத்தியை நீட்டினார். ஆம், வேதத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் கதை இது. எப்பேற்பட்ட சோதனை நேரிட்டாலும், எதையும் இழக்க நேரிட்டாலும் கர்த்தருடைய சித்தம் செய்வதே முதல் கடமை என வாழ்ந்த ஒரு விசுவாசியின் கதை இது. இந்த லெந்து நாளின் சிந்தனையாக நாமும் கூட இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் விசுவாசத்தை பற்றி பிடித்து கொண்டு விசுவாசத்தை துவக்குபவரும் முடிப்பவருமாயிருக்கிற கர்த்தரை நோக்கி ஓட கடவோம் என்பதை மீள புரிந்து கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆபிரகாமை போல் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு பலம் தாரும். உம்மை அல்லாமல் வேறொன்றும் எங்கள் இலக்கு அல்ல எங்கள் இருதயங்களுக்கு தெளிவை தாரும். சோதனைகள் எத்தனை நேரிட்டாலும் விசுவாசத்தை பலமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உறுதி தாரும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.